பலுச்சிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து சில பேர் டிராயிங் பேரலல்ஸ் பிட்வீன் காஷ்மீர் அண்ட் பலுச்சிஸ்தான். ஆனால் ரெண்டுமே டைமெட்ரிக்கலி ஆப்போசிட். ஏன்னு கேட்டிங்கன்னா, பலுச்சிஸ்தானில் இருக்க மக்களுடைய கோரிக்கை என்னன்னா, எங்களை வந்து எங்களுடைய முன்னேற்றத்துக்கு எதுவுமே பண்ணுறதில்லை. பாகிஸ்தான் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஒரு எலிட், அந்த மிலிட்ரி, அதுக்கப்புறம் அந்த ஆட்சியாளர்கள், இவங்க மட்டும்தான். நாங்களும் ஓட்டு போடுறோம், எங்கள் சைட்லேருந்து எம்பிக்கள் போகிறாங்க, ஆனால் எங்கள் பகுதிகளில் எந்த விதமான முன்னேற்றமுமே இல்லை. அண்டு எங்ககிட்ட இருக்க வளங்களை மட்டும் சுரண்டிக்கிறீங்க. அண்டு சீனாவோட ப்ராஜெக்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்து வரைக்கும் சீனா வந்து ஆயில் எடுத்துகிட்டு போகிறதுக்காக இது பண்ணிவிட்டு, சரி அதுலேயாவது எங்களுக்கு ஏதோ வேலை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா எங்களுக்கு அதையும் கொடுக்கல. எல்லாம் சீனாக்காரங்க தான் அங்கே வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க, ஆறு மற்றவங்க இருக்காங்க. எங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. எங்கள் வளங்களை மட்டும் நீங்கள் சுரண்டுறீங்க, ஆனால் எங்களுக்கு எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. எங்கள் மக்கள் இன்னும் வந்து அப்படியே வறுமையிலையும் ஏழ்மையிலும் தான் கஷ்டப்பட்டு நிற்கிறாங்க. அப்போ எங்களை வந்து 2ஆம் தர 3ஆம் தர குடிமக்களாக நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்படிப்பட்ட நாடு எங்களுக்கு தேவையில்லை. அப்போது இத்தனை வருஷமாக அங்கே வந்து பேக்வேர்டாகவே இருக்குது அந்த ஏரியா அப்படின்னு சொல்லும்போது, என்னப்பா எல்லாம் நம்ம நாடு தானே, அவங்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு முன்னுரிமை கொடுக்கணுமா வேணாமா? அதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் வந்து இப்படி ஏமாற்றிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அந்த மக்கள் கொந்தளிச்சு தான் அது பண்ணுவாங்க. வேறு என்ன பண்ணுவாங்க? ஓகே சார். சார், இப்போ பலுச்சிஸ்தான் வந்து ஒரு செப்பரேட் கண்ட்ரி ஆகணும் அப்படின்னா என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருந்தால் ஒரு விஷயம் வந்து செப்பரேட் கண்ட்ரி ஆக முடியும் சார்? அதாவது ஒரு நாடு சோவரின் நேஷன் அப்படின்னா முதல்ல அதற்கான ஒரு நிலம் வேண்டும், அதுக்கப்புறமா மக்கள் வேண்டும், அதுக்கப்புறமா ஒரு அரசியலமைப்பு சட்டம் வேண்டும், அதுக்கப்புறம் ஒரு அரசாங்கம் வேண்டும். இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குங்க. இதெல்லாம் சேர்ந்தாதான் ஒரு சோவரின் நேஷன் அப்படின்னு. எல்லாத்துக்கும் மேலே நாங்கள் வந்து இதோ நிலம் ஏதோ இருக்குது, ஏதோ மக்கள் இருக்காங்க, இதோ நாங்களே ஒரு அரசியல் சட்டம் வச்சுக்கணும், இதோ நாங்களே ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா மட்டும் அது சோவரின் நேஷன் ஆகிடாது. அதை வந்து மற்ற நாடுகள் அங்கீகரிக்க வேண்டும். அதான் சார், யார் அங்கீகரிக்கணும் அதான் சார் கேட்க வரேன். இப்போ வந்து பலுச்சிஸ்தானில் என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியா வந்து எங்களை அங்கீகரிக்க வேண்டும், யூஎனில் எங்களுக்கு வந்து தனி நாடாக அங்கீகாரம் பண்ணி சீட்டு கொடுக்க வேண்டும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போது இப்படி எடுத்துக்கலாமா? சட்டசபையில் வந்து ஒரு கட்சி உடைகிறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எம்எல்ஏக்கள் தனியாக போயிட்டு எங்களை வந்து தனி கட்சியாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னா அது சபாநாயகர் அவருடைய டிஸ்கிரிஷன். ஆனால் ஒரு நாடு வந்து சோவரின் நேஷன் அப்படின்னு இது பண்ணணும்னா இது ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. இப்போ கூட நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க, அது பாருங்கள் பலுச்சிஸ்தான் தனி நாடுன்னு அறிவிச்சிட்டாங்க, அதை வந்து இந்தியா ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு. இட் இஸ் டூ ப்ரீமெச்சூர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்தது, இந்தியா ரெகக்னைஸ் பண்ணால் அது வந்து இந்தியா வில் பி ஷோன் இன் பேட் லைட் அப்படின்னு தான் சொல்லுவேன் இந்த நேரத்தில். அதனால் அது சரியில்லை. அடுத்தது, தனிநாடாக போகிற அளவுக்கு அங்கே அந்த பலுச்சிஸ்தான் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸு அதுக்கு வந்து அந்த ஒரு கிரிட்டிக்கல் மாஸ் வரல அப்படின்னு தான் நான் இன்னும் நினைக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு சில நாடுகளை வந்து தனி நாடாக இப்போ இந்த யூஎஸ்எஸ்ஆர் யூஎஸ்ஏ அப்படின்னு இருக்கும்போது யூஎஸ்எஸ் தரப்புலேருந்து இவங்க வந்து தனி நாடுன்னுவாங்க, அங்கே ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க தரப்புலேருந்து தனி நாடுன்னுவாங்க, இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இப்போது தைவான் எடுத்துக்காங்க. தைவானை வந்து அமெரிக்கா கூட தனி நாடாக ரெகக்னைஸ் பண்ணலை, ரைட்டா? ஒரு சில சின்ன சின்ன நாடுகள், ஏழை நாடுகள், இவங்கெல்லாம் தான் வந்து தைவானை ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க தனி நாடாக. அதுலேயும் சில நாடுகள் இப்போது பல்ட்டி அடிச்சிட்டாங்க, சீனா வந்து அப்படியே காசு கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டாங்க, அவங்களும் வந்து இல்லை அப்படின்ட்டாங்க. ஆனாலும் தைவான் வந்து இன்றைக்கி ஒரு இண்டிபெண்ட் என்டிட்டியாக தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. அமெரிக்காவிலேருந்து ஏராளமான இராணுவ உதவின்னு சொல்ல முடியாது, இராணுவ தளவாடங்களை வித்துட்டு இருக்காங்க, காசு பார்க்குற வேலை அது. டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் கிடையாது, அது தனிநாடு கிடையாது. இன்றைக்கும் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒன் சைனா பாலிசி, சைனான்றது ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தைவான் மேலே நீ கை வைக்கக்கூடாதுன்னா, டேய் நாங்கள் ஒன்று அப்படின்னா அப்புறம் நாங்கள் ஏன்டா அங்கே போனால் நீ கத்துற அப்படின்னா இதுதான் ஆம்பிகஸ் பாலிசி அப்படின்னு வச்சுப்பாமே. ஆனாலும் இன்றைக்கி தைவான் வந்து ஒரு மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற டெக்னாலஜியில் உச்சத்தில் இருக்க, சொல்லப்போனால் அந்த செமிகண்டக்டர்னு சொல்கிறோம் இல்லையா, சிப்பு, இதில் வந்து டாப்பில் இருக்க நாடு தைவான். அதை நம்பி தான் வந்து இன்றைக்கி உலகமே இயங்கி கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சிப் மேக்கிங் டெக்னாலஜியில் அவங்க டாப்பில் இருக்காங்க. ஏன்னா ஆனால் பாருங்கள், பல நாடுகள் அவங்கள ரெகக்னைஸ் பண்ணலை, இருந்தாலும் தே ஆர் ஃபங்க்ஷனிங். சரியா? ரைட். இப்போ இந்த பக்கம் பாலஸ்தீனுக்கு வாங்க. பாலஸ்தீன் தனிநாடு அப்படின்னு சொன்ன உடனே ஓடி போய் முதல்ல ரெகக்னைஸ் பண்ணது நம்ம இந்தியா. அந்த பாலஸ்தீனுக்கு பிரச்சனைன்னும் போது இங்கேருந்து இந்தியாவிலேருந்து குரல் கொடுப்போம், அதோ இங்கே நம்ம டோலர்ஸு இவங்கெல்லாம் வேற வந்து ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நமக்கு எந்த பிரச்சனைனாலும் பாலஸ்தீன் குரல் கொடுக்காது. நமக்கு எதிரான தீர்மானங்களுக்கு ஆதரவு கொடுக்கின்றது தான் பாலஸ்தீன் அமைப்பு. ஆனாலும் இங்கே வந்து அதுக்காகத்தான் குரல் கொடுத்துட்ருப்பாங்க. பல நாடுகள் ரெகக்னைஸ் பண்ணியிருந்தாலுமே
பேப்பரில் தான் இருக்குது அது, அங்கே ஒன்றுமே இல்லை. ஸோ ரெகக்னிஷன் அப்படின்றது வந்து அது தானாக வரணும். இப்போ பங்களாதேஷ் அப்படின்னும் போது அங்கே இருக்கிற மக்கள் கிளர்ந்து எழுந்து போராட்டம் பண்ணாங்க. அந்த முக்தி வாகினி அப்படின்ற ஒரு அமைப்பு இருந்தது, சண்டைகள்லாம் நடந்தது, லட்சக்கணக்கில் நம்ம நாட்டுக்கு வந்து அகதிகள் வராங்க அப்படின்னும் போது நம்ம செயலில் இறங்கினோம். அது தனி நாடாக பாகிஸ்தான் வந்து தோற்றுவிட்டது. அதுக்கப்புறம் அந்த தனி நாடாக நாம் ரெக்கக்னைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் உலக நாடுகள் பலரும் அவங்கள வந்து ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது பலூச்சிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து நான் சொன்னேன் கிரிட்டிக்கல் மாஸ் வரலன்னு, அது வரணும். ஒட்டுமொத்தமாக மக்கள் கிளர்ந்து எழ வேண்டும். பாகிஸ்தான் ஆர்மி என்ன பண்ணுறாங்க, பலூச்சிஸ்தானில் போயிட்டு ரெய்டு விட்டுனுக்குறாங்க. அங்கங்கே கார்டனிங்கிறாங்க, அங்கே எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணிட்டாங்க, இன்டர்நெட்டை கட் பண்ணிட்டாங்க, வந்து ஃபுல்லாக செக் பண்ண போகிறோன்றாங்க. இவங்கெல்லாம் வந்து புரட்சி போராளிகள் உள்ளே போடுன்றாங்க. வேனிஷ் இப்படி தான் சொல்லணும், காணாமல் போயிடுறாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இது இன்றைக்கி நேற்று இல்லை, ஒவ்வொரு தடவையும் இந்த பாலகோட் ஸ்ட்ரைக் நடக்கும்போது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கே அது மாதிரி பண்ணாங்க. கார்கில் யுத்தத்துக்கு அப்புறம் பண்ணானுங்க. ஸோ இங்கே அடி வாங்கினான்னா இங்கே அடித்தா அங்கே வலிக்குன்ற மாதிரி, இங்கே அடி வாங்கினான்னா இவனுக்கு போய் அங்கே அவங்க வேலையை காமிப்பானுங்க. இவ்வளோதான் அவங்களுடைய வீரம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் இதெல்லாம் வந்து ஏலியனேட்டிங் த பலூச் பீப்புள். ஸோ நாங்கள் ஒரு தனிக்குழு, எங்களை வந்து இவங்க வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு தேவையான இதெல்லாம் கொடுக்கறதில்ல, எங்கள் ஏரியாவில் இருக்க வளங்களை மட்டும் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு வருகின்ற காலங்களில் இந்த போராட்டம் தீவிரமடையும். எப்போவுமே ஒன்று கவனிக்கணும், ஒரு நாடு வந்து நல்ல வளமாக இருந்ததுன்னு சொன்னால் யாரும் வெளில போனோம் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. ஒரு நாடு வந்து இந்த பாகிஸ்தான் மாதிரி இருக்குது அப்படின் போது எல்லாரும் கைண்டு போனோம் தான் அப்படின்னு நினைப்பாங்க. இதுக்கு வந்து நம்ம அம்மையப்ப முதலியார் அவர் ஃபேமிலியே ஒரு உதாரணம். அம்மையப்ப முதலியாரே வந்து நிறைய சொத்து சேர்த்து வச்சிருந்து பேங்க்லேருந்து வட்டி வருது அப்படின்னு சொல்லியிருந்தா அவருடைய பையன் வெளில போகணும்னு யோசிச்சிருக்க மாட்டார். இல்லை அப்பா கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குது அப்படின்னு. அது இல்லாததுனால தான் ஏன் சம்பளத்தை வச்சு இது பண்ணுறாங்கன்னு அப்புறம் வெளில போயிட்டு அவங்க ஒய்ஃபு கணக்கெல்லாம் கொடுத்த உடனே மறுபடியும் போயிடலாம் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. ஸோ இன்றைக்கி பாகிஸ்தான் முதல்ல வந்து அவங்களுடைய எக்கானமியை சரி பண்ணணும், அது நடக்காது. அந்த மிலிட்ரி ஊழல் இதெல்லாம் வந்து பாகிஸ்தானை ரிவைவ் பண்ணுறதுன்றது சான்ஸே கிடையாது. அங்கே ஜனநாயகத்துக்கும் துளி கூட சான்ஸ் கிடையாது. சொல்லிக்கலாம் அது ஜனநாயகம் அப்படின்னு. இது எப்படின்னா நம்ம பொதுக்குழு கூட்டி முடிவெடுப்போம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் நம்ம சொல்லணும். ஸோ இது வந்து இன்னும் அந்த போராட்டம் தீவிரமடையும். உள்ளுக்குள்ளேயே இருக்க பிரச்சனை, மேலே ஒரு பக்கம் பக்டூன்குவால தாலிபான், இந்த பக்கம் பலூச் அப்படின்னும் போது நடுவில் அந்த சிந்துலேருந்தும் வந்து ஒரு உரிமை குரல் வரும், நிச்சயமா வரும். சிந்து நதியின் நாமுக்கு கடவுள் இருக்கான் குமாரே, அது கஷ்டப்படுறாங்க பலூச் மக்கள், அவங்களுக்கு வந்து நேர்மையாக நடக்கின்றார்கள், அவர்களுக்கு வந்து கடவுள் அருள் இருக்கின்றது அவர் அப்படின்னு நினச்சிட்டு போங்களேன். ஏன் தப்பாக நினைக்கிறீங்க நீங்கள்? அதனால் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும். வேணும்னா நீங்கள் வந்து பலூச் ஆர்மி அப்படின்னு ஏதாவது வெப்சைட் இருக்குதா அப்படின்னு தேடி பார்த்து உங்களால் முடிஞ்சதை டொனேட் பண்ணுங்கள். அவ்வளோதான் நம்மளால் செய்ய முடியும். நாம் வேறு எதுவுமே செய்ய வேணாம். தானாக முட்டை வந்து அப்படியே 21 நாள் ஆகணும்னா உள்ளேருந்தே உடஞ்சிரும். நீங்கள் ஒன்றும் பெருசாக பண்ண வேண்டாம். பாகிஸ்தான் அப்படின்னு இன்றைக்கி நீங்கள் பார்க்குற பாகிஸ்தான் வந்து மேபி உங்கள் பையன் வரலாறை படிக்கும்போது அது என்னது ப்ளூட்டோவா, இது வந்து ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன கிரகமோ தெரில, அதை அந்த லிஸ்ட்லேருந்து தூக்கிட்டாங்க. நான் படிக்கும்போது அது பிளானெட்டு. இப்போ என் பையன் படிக்கும்போது பிளானெட் இல்லை. நான் சொல்ல ப்ளூட்டோ எங்கடானா, ப்ளூட்டோவா அது என்னன்னு கேட்குறான் அவன். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ப்ளூட்டோ அப்படின்றது அந்த மிக்கி மவுஸ் காமிக்ஸில் ஒன்று வரும் ப்ளூட்டோ, அதுதான் அவனுக்கு தெரியுதுங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள் பசங்க படிக்கும்போது பாகிஸ்தான் அப்படின்றது ஒன்று இருக்காது.